Hi, வணக்கம். நான் உங்கள் Chef Adrian. இது TCDC Make it easy. Powered by Fortuna Refined Sunflower Oil and Ambrosia Honey. இன்னைக்கு TCDCல Anthony Daasan பண்ண pan fried chicken with mushroom sauce. Darling! Excellent. அது எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாமா? 2 உருளைக்கிழங்கு பாயில் பண்ணி வச்சிருக்கோம். பட்டர், க்ரீம், மஷ்ரூம் வந்து 2 வகையில் கட் பண்ணியிருக்கேன். இது வந்து சாஸுக்கு, இது வந்து அந்த சாத்தே மஷ்ரூம்க்கு. பேசில், துளசி, மெக்சிகன் ட்ரெஸ்ஸிங்கு, கார்லிக், ஆனியன், வெள்ளை கருவு முட்டை, 2 பீஸ் சிக்கன் பிரெஸ்ட்டை வந்து நல்லா வந்து பவுண்ட் பண்ணி வச்சுருக்கேன். நான் 2 சீஸ் யூஸ் பண்ண போகிறேன். பார்மஜானா சீஸும் யூஸ் பண்ணுறேன், செடார் சீஸும் யூஸ் பண்ண போகிறேன். அண்ட் வி ஹேவ் சோயா சாஸ். இப்போ ஆரம்பிக்கலாமா? இப்போ எப்பவுமே கான்டினென்டல் ஃபுட் குக் பண்ணும்போது பேன் வந்து ஹீட் வந்து எப்போ மீடியம் ஃப்ளேம் தான் வச்சுக்கணும். ஸோ இதுக்கு வந்து நம்ம வந்து ஃபார்ச்சுனா ரீஃபண்ட் சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ அதுக்கு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ எனக்கு அளவு தெரியும், நீங்கள் யூஸ் பண்ணும்போது டீஸ்பூன் யூஸ் பண்ணிக்கோங்க. அது கூட வந்து ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு வேண்டிய பட்டர் யூஸ் பண்ண போகிறோம். பட்டர் ஒரு 2 டீஸ்பூன் வெங்காயம், சாப் பண்ண வெங்காயம் 2 டீஸ்பூன் யூஸ் பண்ண போகிறோம். 1 டீஸ்பூன் வந்து கார்லிக், சாப் பண்ண கார்லிக்கு, கொஞ்சோண்டு பேசில், துளசி. ஸோ இதெல்லாம் வந்து சாத்தே பண்ண போகிறோம் நல்லா. ஸோ ஓரளவுக்கு ஆனியன்ஸ் நல்லா வந்து ரோஸ்ட் ஆகிருக்குது. சாப் பண்ண மஷ்ரூம்ஸை எடுத்து உள்ளே போட போகிறோம். மஷ்ரூம்ஸ் எப்பவுமே போடுறதுக்கு முன்னாடி நல்லா கழுவிட்டு போடணும் உள்ளே. ஸோ அது தேவையான உப்பு மிக்ஸ் பண்ண போகிறோம். இது ரொம்ப சிம்பிளான டிஷ்ஷு. ஸோ இது கூட வந்து நான் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு மெக்சிகன் சீசனிங் பண்ண போகிறேன். ஏன்னா சீசனிங் இல்லை இதில். ஸோ நல்ல ஒரு மெக்சிகன் சீசனிங் வந்து போட போகிறோம் அதில். இது மஷ்ரூம்ஸை வந்து ரொம்ப ஃப்ரை பண்ணக்கூடாது, இல்லை அப்படியே ரொம்ப சாஃப்ட் ஆகிடும். இது பண்ணுறதுக்கு ஜஸ்ட்டு ஒரு 3 to 5 minutes ரெடி ஆகிடும். ஆனியன் ரெடி ஆகிடுச்சுன்னா ரெடி. ஸோ மஷ்ரூம் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த மஷ்ரூமை எடுத்து அழகாக ஒரு ஓரமாக இப்படி பிளேட் பண்ண போகிறோம். ஸோ மஷ்ரூம் ரெடியாக இருக்குது. இப்போ வந்து இந்த சிக்கன் மேரினேட் பண்ண போகிறோம். அந்த சிக்கன் மேரினேஷன் வெரி சிம்பிள். ஒரு எக் ஒயிட்டு போட போகிறோம். இந்த மிச்சம் இருக்கிற பேசில், துளசி, ஸ்வீட் பேசில்னு சொல்லுவாங்க, ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து கார்லிக், நம்ம வந்து 1/2 டீஸ்பூனோட மெக்சிகன் சீசனிங், இதுதான் அந்த மெயின் சீசனிங். இதெல்லாம் போட்டுட்டு நல்லா அந்த சிக்கனை வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு 5 to 10 minutes வந்து இந்த சிக்கன் வந்து மேரினேட் ஆகணும். ஸோ இந்த சிக்கன் மேரினேஷன் பண்ணுறதுக்குள்ளே நம்ம என்ன பண்ண போகிறோன்னா மேஷ் பண்ணிவிட பண்ண போகிறோம். 2 உருளைக்கிழங்கு பாயில் பண்ணி வச்சுருக்கோம். இந்த உருளைக்கிழங்கு பாயில் பண்ணும்போது அது வெடிக்கிற அளவுக்கு பாயில் பண்ணணும். அது ஏன் வெடிக்கிற அளவுக்கு பாயில் பண்ணுறோன்னா அந்த பிசு இருக்காது, நல்ல மாவு மாதிரி வரும். பார்த்திங்கன்னா மாவு மாதிரி இருக்குது இங்கே. ஸோ இதுக்கு சால்ட்டு போடணும். தேவையானக்கு சால்ட்டு போட்டுடுறேன். நான் வந்து கொஞ்சம் நல்லா க்ரீமியாக பண்ணுறதுக்காக நான் வந்து கொஞ்சோண்டு க்ரீமை ஆட் பண்ண போகிறேன், ஃப்ரெஷ் க்ரீமு. அதோடு சேர்ந்து கொஞ்சம் பட்டர் போட போகிறேன். சும்மா ஒரு 1/2 டீஸ்பூன் பட்டர் போட்டால் போதும். இது பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், அதோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இது வந்து நீங்கள் பைப்பிங் பண்ணியும் வைக்கலாம். உங்கள் வீட்டில் பைப்பாக இருந்ததுன்னா அப்படியே அழகாக பைப் பண்ணி வச்சுக்கலாம். இல்லைனா நீங்கள் அப்படியே வச்சு கூட சைடில் வச்சு சாப்பிட்லாம். பட் இந்த பர்டிகுலர் டிஷ் வந்து சிக்கனோட இந்த மேஷ் பொட்டேட்டோ தான் ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். ஸோ மேஷ் பொட்டேட்டோ ரெடி. இப்போ அந்த உருளைக்கிழங்கு வந்து பைப்பிங் பேக்கில் போட்டுவிட்டேன். நம்ம வந்து ஒரு பிளேட்டில் எடுத்து அழகாக இப்படி பைப்பிங் பண்ணலாம். 2 ஐட்டம் ரெடி. இப்போ 3வது சாஸ் பண்ண போகிறோம். ஃபார்ச்சூன் ரீஃபண்ட் சன்ஃப்ளவர் ஆயில் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் யூஸ் பண்ண போகிறேன். பட்டர் யூஸ் பண்ண போகிறேன். இதில் வந்து கார்லிக் ஒரு 1 டீஸ்பூன் கார்லிக் யூஸ் பண்ண போகிறேன். இதில் வந்து நம்ம மஷ்ரூம்ஸும் கார்லிக்கும் ஒன்றா சாத்தே பண்ணுறோம். இது வந்து ஜஸ்ட் ஒரு 2 or 3 ஸ்டியர்ஸ் பண்ணாலே போகிறோம். இப்போ நம்ம வந்து அந்த க்ரீம் ஆட் பண்ண போகிறோம். ஃப்ரெஷ் க்ரீம் ஒரு 1 கப்பு க்ரீம் ஆட் பண்ண போகிறோம். க்ரீம் ஆட் பண்ணிச்சு ஸ்லோ ஃபயரில் தான் இருக்கணும். 1/4 கப் அளவு தண்ணி ஊற்றுறேன். ஏன்னா மஷ்ரூம் ரொம்ப திக்காக இருக்குது. 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்ற போகிறேன். இப்போ இதில் வந்து நான் 2 சீஸ் யூஸ் பண்ண போகிறேன். பார்மஜானா சீஸும் யூஸ் பண்ணுறேன், செடார் சீஸும் யூஸ் பண்ண போகிறேன். உங்களுக்கு சீஸ் ரொம்ப வேணான்னா நீங்கள் வந்து செடார் சீஸை அவாய்ட் பண்ணிவிட்டு யூ கேன் யூஸ் பார்மஜானா சீஸ். பட் இது 2மே போட்டால் தான் ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். இப்போ இந்த க்ரீமும் மஷ்ரூம் நல்லா பிளெண்ட் ஆயிடுச்சு. உப்பு ரொம்ப கம்மியாக போடணும், ஏன்னா சீஸ்லேயும் உப்பு இருக்கும். இப்போ வந்து கொஞ்சோண்டு ஃப்ரெஷ் பேசில், துளசி தான், வேறு ஒன்றும் கிடையாது. ஸ்வீட் பேசில்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு ஃப்ரெஷ் பேசில் கிடைக்கலனா நீங்கள் வந்து ட்ரை பேசில் கூட வாங்கி போடல, நோ ப்ராப்ளம். இந்த டைமில் வந்து நம்ம சீஸ் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து ஒரு 1.5 டீஸ்பூன் ஆஃப் செடார் சீஸ் அண்ட் இது வந்து 1.5 டீஸ்பூன் ஆஃப் பார்மசானா சீஸ். இப்போ இது 2மே போட்டாலே திக்காகிடும். ஸோ அந்த மஷ்ரூம் சாஸ் கூட வந்து லைட்டாக கலர் கொடுக்கறதுக்காக நான் லைட் சோயா சாஸை வந்து ரொம்ப வேணாம், ஜஸ்ட் கப்புள் ஆஃப் ட்ராப்ஸ், நல்ல கலர் கொடுக்கும். அண்ட் ஆல்சோ சோயா வந்து ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ வந்து ஒரு லைட் ப்ரௌனிஷ் கலர் வந்துச்சு பார்த்தீங்களா. ஸோ யுவர் சாஸ் இஸ் ரெடி. இதுவும் எடுத்து ஓரம் வச்சிடலாம். இப்போ இந்த சிக்கனை வந்து நான் கிரில் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு வேண்டிய வந்து ஜஸ்ட் 2-3 ஸ்பூன் ஆஃப் ஃபார்ச்சூன் ரீஃபண்ட் சன்ஃப்ளவர் ஆயில் போட போகிறோம். ஒரு நல்லா சூடாகிடுச்சு. இப்போ இந்த சிக்கனை போட போகிறோம் உள்ள. இந்த சிக்கன் வந்து பிரெஸ்ட் பீஸ் தான் யூஸ் பண்ணணும்.
சிக்கனோட பிரஸ்ட்டை நான் கொஞ்சம் பவுண்ட் பண்ணிக்கேன். பவுண்ட்னா அந்த தட்டி ஃப்ளாட் பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக இது வந்துடும். இப்போ அது பாருங்கள் அப்படியே கலர் சேஞ்ச் ஆகுது பாருங்க. நான் போட்டு இப்போ 1 minute தான் ஆகுது. இப்போ திருப்ப போகிறேன். பார்த்தீங்களா லவ்லி அந்த கலர் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ லவ்லி பியூட்டிஃபுல் கோல்டன் ப்ரௌன் சைடில் ஒன் சைடு ஆகிருக்குது. ஸோ இந்த டைமில் வந்து வீல் பி ஆடிங் லிட்டில் பிட் ஆஃப் பட்டர். ஜஸ்ட் ஒரு பட்டர் ப்ரஷ்ன்னு சொல்லுவாங்க அதை. ஸோ லைட்டாக வந்து அந்த பட்டரை வந்து ப்ரஷ் பண்ணிகிட்ருக்கோம். அதை நம்ம பட்டர் ஆரம்பத்திலே போடக்கூடாது, ஏன்னா அது பிளாக் ஆகிடும். இந்த பக்கம் திருப்பி போடுறோம் பாருங்கள். இதுவும் ப்ரௌன் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ இதுலேயும் வந்து லைட்டாக அந்த பட்டரை வந்து ப்ரஷ் பண்ண போகிறோம். ஸோ ஆல்மோஸ்ட் 3 minutes ஆயிடுச்சு. ஸோ ஒரு 2 minutesல எடுத்துடலாம். பாருங்கள் நல்ல அந்த கோல்டன் ப்ரௌன் வந்துகிட்டே இருக்குது. இது வந்து நார்மலாக வந்து பெரிய ராயல் ரெஸ்டாரண்ட்ஸு 5 star ஹோட்டல் தான் கிடைக்கும். இனிமேல்ட்டு நம்ம டிசிடிசி ஷோலேருந்து பார்த்து நீங்கள் வீட்டிலே சமைக்கணுங்க. இப்போது 5 minutes ஆயிடுச்சு. சிக்கன் ரெடி. இப்போ இந்த சிக்கன் ரெடியாக இருக்குன்னு பார்க்கறதுக்கு உங்களுக்கு எப்படின்னா, இது திருப்பி போட்டுட்டு அந்த சிக்கனை டேர்ன் பண்ணிங்கன்னா அது உடையணும். இப்போ அது உடஞ்சிச்சுன்னா யூ கேன் see உள்ளே ஃபுல்லாக நல்லா குக் ஆகிருக்கு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த சிக்கனை வந்து ப்ளேஸ் பண்ண போகிறோம் பிளேட்டில். அழகாக இப்படி ப்ளேஸ் பண்ணுறோம். இப்போ சிக்கன் ப்ளேஸ் பண்ணியாச்சு. இப்போது அந்த சாஸை வந்து நம்ம ஏற்கனவே பண்ணி வச்சுட்டோம். லைட்டாக இப்போ நம்ம சூட் பண்ண போகிறோம். ஸோ சூடாகிடுச்சு, ஆஃப் பண்ண போகிறோம். இப்போது அந்த சாஸ் எடுத்து மேலே அப்படி அழகாக அந்த சிக்கனுக்கு மேலே போட போகிறோம். டிசிடிசியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ உங்கள் வீட்டிலே நீங்கள் செய்ய போகிறீங்க. பேன் ஃப்ரைட் சிக்கன் வித் மஷ்ரூம் சாஸ் அண்ட் மேஷ் பொட்டேட்டோ ரெடி. இதே மாதிரி நீங்கள் வந்து நிறைய ரெசிபீஸை பார்க்கணுன்னா மீடியா மெசன்ஸ் கிச்சன் சேனலை வந்து ஃபாலோ பண்ணணும். இது டிசிடிசி மேக் இட் ஈஸி, பவர்ட் பை ஃபார்ச்சுனர் ரீஃபண்ட் சன்ஃப்ளவர் ஆயில் அண்ட் ஆம்ப்ரோஷா ஹனி.